வணக்கம். அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து பொதுச்செயலாளர் பதவியை பிடிங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரிக்கு அதுக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 11 தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கொடுத்துருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இனிமேல் கட்சியை வழி நடத்தி அவரெல்லாம் ஒரு சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் ஆட்சி அதிகாரம், கட்சியை ஒரு தலைமை பதவி இதை மட்டும்தான் பிடிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கார். அவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான ஒரு கூட்டணி அமைக்கிறதோ கட்சியை ஒழுங்குபடுத்துறதோ எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் பெருசாக அவர் இறங்கி செயல்படவே இல்லை. அவர் பாஜகவோட திரும்பவும் கூட்டணி வச்சு தான் இந்த அளவுக்கு நாசம் பண்ணிட்டாரு நம்மளை அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது. கிட்டத்தட்ட 29 எம்எல்ஏக்கள் இப்போ எஸ்பி வேலுமணியோட ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. சிவி சண்முகம் ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட எஸ்பி வேலுமணியை சட்டமன்ற கட்சி தலைவராக்க முடிவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய ஒரு இடை. என்னடா இது ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்காமல் எஸ்பி வேலுமணியையும் சிவி சண்முகம் சொல்கிறதையும் கேட்குறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதில் 29 பேர் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகத்தையும் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டார். இவரும் எடப்பாடி பழனிசாமியும் காலையில் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதில் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டால் கூட ஒரு எடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் சட்டமன்ற தலைவர் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஓபிஎஸ் அவர் அதிமுக 2021 ஆட்சி அமைச்சா முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். இல்லை அப்படி ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆச்சுன்னா எதிர்கட்சி தலைவராக ஓபிஎஸ் கையில் கொடுக்குற மாதிரி தான் பேசி வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சார், எம்எல்ஏக்கள்கிட்ட எல்லாத்தையும் புகுபில்லில் இருக்க எம்எல்ஏக்கள் கையில் எல்லாத்தையும் வர வச்சு அவங்கள்ட்ட கையெழுத்தை வாங்கி இவர் எதிர்கட்சி தலைவராக என்னை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, எம்எல்ஏக்கள் எல்லாம் ஆதரவு எனக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ்ஸை ஏமாத்தினார். அதே சூழ்நிலை தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி இப்போ சட்டமன்ற குழு தலைவராகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் எஸ்பி வேலுமணி எல்லா எம்எல்ஏக்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்கி வச்சிருக்கிறாரு. நான் தான் சட்டமன்ற குழு தலைவர் அப்படிங்கிறாரு. சிவி சண்முகம் துணைத் தலைவர். இது அவங்க 2 பேருமே ஆதரிக்கிறாங்க. எம்எல்ஏக்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி பேச்சை இனிமேல் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சிவி சண்முகம் வீட்டில் எம்எல்ஏக்கள் எல்லாமே கலந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 29 எம்எல்ஏக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், லீமா ரோஸ், தலவாய் சுந்தரம் இப்படின்னு சொல்லி எல்லா எம்எல்ஏக்களுமே கலந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவியிலேருந்தே தூக்கணும். இப்போதைக்கு அந்த பொதுச்செயலாளர் பதவியை இப்போதைக்கு தூக்க வேணாம். சட்டமன்ற குழு தலைவராக நம்ம எஸ்பி வேலுமணி சொல்லுவோம். எஸ்பி வேலுமணி சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். இவ்வளவு நாள் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது தான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது சட்டமன்றத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க சொல்கிறது தான் அவர் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா சட்டமன்றத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வருவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. எதுக்காக ஒழுங்காக நடத்தியிருக்கலாமே, கட்சியை ஒழுங்காக நடத்தியிருக்கலாம். எல்லாருமே சொன்னாங்கல்ல, அதிமுக பலகீனப்பட்டு போகுது, இளைஞர்களும் சரி பெண்களும் சரி அதிமுக நம்ப தயாரில்லை. எதுக்காக நம்ப தயாரில்லை? ஒரு ஆளுமையான ஒரு இது இல்லை, ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இவங்க கையில் திரும்ப ஆட்சியை கொடுத்தோம்னா ஆட்சியை சரியாக அவங்களால கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் கையில் 29 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. இதனால அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேக்காவை சப்போர்ட் பண்ணுறதுக்குமா இந்த 29 எம்எல்ஏக்களுமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ 29 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்கள் வேணும், இன்னொரு 3 எம்எல்ஏக்கள் குறையிறாங்க. அதை எஸ்பி வேலுமணி எப்போ வேணாலும் தூக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாரு. கண்டிப்பாக தூக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. சரி, இதில் 29 எம்எல்ஏக்கள் இருக்காங்கள, இவங்க யார் இவங்களை எஸ்பி வேலுமணியையும் சிவி சண்முகத்தையும் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன், காமராஜ், எம்ஆர் விஜயபாஸ்கர், கேசி வீரமணி, இசகி சுப்பையா, அருள்மொழி தேவன், திருத்தணி ஹரி, ராஜசேகர், ரவி, எஸ்ஆர்என் நடராஜன், ஜெயக்குமார், சுகுமார், திலீபன், மரகதம் குமரவேல், லீமா ரோஸ், சத்யபாமா, மரகதம் வெற்றிவேல், ஹரி பாஸ்கர், ராகேஷ், மோகன், சம்பத்குமார், பாலகிருஷ்ணா ரெட்டி, முக்கூர், சுப்பிரமணியன், அதே போல் ராஜேந்திரன், பழனிசாமி இப்படின்னு சொல்லிட்டு 29 பேர் எஸ்பி வேலுமணியையும் சிவி சண்முகத்தையும் ஆதரிக்கிறாங்க. இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக எஸ்பி வேலுமணி தான் அதிமுகவோட சட்டமன்ற குழு தலைவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கையெழுத்தே போட்டு கொடுத்துட்டாங்க.
இப்போ இவங்க தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சட்டமன்றத்தில் வந்து பேசுவாங்க. சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3ல் 2 பங்கு வேணும். 2 பங்கில் வந்து 29ல் 32 பேர் வேணும். இன்னும் ஒரு 3 பேர் தான் ஷார்ட்டேஜாக இருக்குது. அந்த 3 பேரையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அது ஒரு சைடு கொண்டு வந்துருவார் எஸ்பி வேலுமணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத, ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் மத்தியில் இருக்குது. அதே போல் என்ன செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் இந்த சைடு வந்து அவர் தனியாக மாவட்ட செயலர்கள் ஆலோசனை கூட்டம்லாம் போடுறாரு. இப்படி வந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி நானும் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன், பேச்சுவார்த்தை நடத்துகிறேன். அவங்க வந்து சமாதானமாக மாட்டேறாங்க. அவங்க கோகுல இந்திரா, வளர்மதி இவங்கள வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினா பேச மாட்டேறாங்க. என்ன பண்ணுறது, இவங்க தனிப்பட்ட முறையில் எடுக்கிறாங்க. அவங்க மேலே நான் கட்சி நடவடிக்கை எடுக்கலாமான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை அப்படின்னா நான் என் பதவியை வந்து நான் ராஜினாமா பண்ணிடலாம் அப்படிங்கிற 2 சூழ்நிலைகள் இருக்குது. என்ன உங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், யாருமே பெருசாக எடப்பாடி பழனிசாமி ஆதரித்த யாருமே அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போன மாவட்ட செயலர்கள் குறிப்பாக கொஞ்சம் பேர் தான், சென்னையில் இருக்கிறவங்க, அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மாவட்ட செயலர்கள் மட்டும்தான் போனாங்க. பெருசாக யாருமே வரல. எடப்பாடி பழனிசாமி ஃபோன் பண்ணி சொல்லி கூட யாருமே வரல. இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கான மதிப்பு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்களோ என்னவோ தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மதிக்கலை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த மாவட்ட செயலர் ஒரு 5-6 பேர் தான் வந்திருந்தாங்க. அவங்க வந்தவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள் தலைவா, கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே முடிவு எடுத்து சொல்லிட்டு போயிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன். அதிமுக ஒரு அழிவு பாதைக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் திமுக மேலே இருந்த வெறுப்பு ஓட்டுகள் எல்லாமே அதிமுகவுக்கு வர வேண்டியது. அதிமுகவுக்கு வராமல் செஞ்சதில் எடப்பாடி பழனிசாமியோட பங்களிப்பு ரொம்ப அதிகம். தன்னை வந்து ஒரு அறிவுஜீவியாக தனக்கான ஆளுமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். மக்கள் வந்து அவரை நம்பலை. குறிப்பிட்ட ஒரு சமுதாய கட்சி மாதிரி மாற்றிட்டார். அதுதான் பெரிய விஷயமே. அதிமுக அப்படிலாம் கிடையாது. இப்போ விஜய் வந்து ஜெயிச்சதுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போனதுக்கு என்னென்னா, ஜாதிய பலம் இல்லை, மத பலம் இல்லை. அவர் யார் வேணாலும் வேட்பாளராக ஆத்துட்டினார். நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியலின மக்களை வந்து பொதுத்துறை இதிலே வந்து நிப்பாட்டி இருக்கிறார். அதனால மக்கள் வந்து ஜாதி மதம் பார்க்காம ஓட்டு போட்டாங்க. இப்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஜாதிய கட்சியாக மாற்றிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே அவருக்கு ஓட்டு போடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் வச்சுட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க. அது உண்மை தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதில் 29 பேர் வந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகத்தை ஆதரிக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தான் சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணி வந்து தேர்வு பண்ணப்பட்டிருக்காரு. இப்போ இவங்க உண்மையான அதிமுக நாங்கள் தான் சட்டமன்றத்தில் அப்படி சொன்னாங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்னொரு 3 எம்எல்ஏக்கள் தேவை. இந்த 3 எம்எல்ஏக்களும் வருவாங்க. இவங்க 32 எம்எல்ஏக்களோடு சேர்ந்து இவர் என்ன செய்ய போகிறாரு, விஜயை ஆதரிக்க போகிறாரு. வேலுமணி தலைமையில் இருக்க எம்எல்ஏக்கள் வந்து விஜயை ஆதரிக்க போகிறாங்க. விஜய்க்கு வந்து விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தேவையில்லை. இப்போ வந்து அதிமுக 2ஆக உடஞ்சி அதில் வந்து உண்மையான அதிமுகன்னு சொல்லி எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு அதிமுக உருவாயிருக்கு. அந்த அதிமுக விஜயை ஆதரிக்க போது சட்டமன்றத்தில் அமைச்சரவையில் அவங்க இடம்பெற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கு. இந்த சூழ்நிலையில் அவர் பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு மாடிப்படுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.